பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் ஒரு அருமையான செய்தியை நாம் கேட்க போகிறோம். கேட்டு பிரயோஜனம் அடைய போகிறோம். ஆகவே முழுமையாக கேளுங்க, நம்ம பயனடையலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஒரு காரியம் நம்முடைய நிம்மதியே கெடுத்துக்கிட்டே இருக்கு. அது என்னங்க? அதுதாங்க கடன் பிரச்சனை. எல்லாருக்கும் இருக்கு இல்லையா? வாழ்க்கையில் கடன் எப்படி வருகிறதுன்னு சொன்னால் அது எல்லாத்துக்குமே தெரியும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பற்றாக்குறை வரும்போது, குடும்பத்தை நடத்தி செல்கிறது போது ஒரு பற்றாக்குறை வருகிறது. அதே போல் பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும், ஆளாக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கடன் பிரச்சனை வருகிறது. மருத்துவ செலவுகள் அதிகமாகும் போது கடன் பிரச்சனை வருகிறது. வீட்டு செலவு அதிகமாகி வருமானம் குறைவாக இருக்கும்போது கடன் பிரச்சனை தாங்க முடியல. வட்டிக்கு மேல வட்டி கட்டி இவ்விதமாக எல்லா பொருட்களையும் அடமான வச்சு, ஏன் சொந்த நிலங்களையும் பூமியையும் வித்து அதுவும் கூட முடியாதபடிக்கு தவித்து கொண்டு உயிரையே மாய்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து விடுகிறது. பார்த்தீங்களா? எத்தனை அகோரம், எத்தனை மன கஷ்டம். ஆகவே இந்த மன கஷ்டத்திற்கு, இந்த அகோரத்திற்கு என்னதாங்க தீர்வு இருக்கிறது? ஆகவே ஒரே வழிதான், நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணணும். ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணா தேவன் இதுக்குண்டான ஒரு தீர்வை தருவார் என்று சொல்லப்படுகிறது. அதே நேரத்துல நாம் தேவனுடைய வார்த்தையை வாங்க வேண்டும். அந்த வார்த்தையை வாங்கினால் உடனே கடன் பிரச்சனை நீங்கிடுமா? அதை வேதத்தை எடுத்து நீங்க வாசித்து பாருங்க. உபாகமம் 15வது அதிகாரம் 16வது வசனம். அதோடு மாத்திரமல்ல, தேவனுடைய கட்டளையின்படி நடக்க 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 உபாகமம் 28:12வது அதிகாரத்துல நாம் பார்க்கும்போது அங்க பாத்தீங்கன்னா எத்தனை ஆசீர்வாதங்கள் அங்கே கொடுக்கிறார். நீயோ அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய். ஏன்? எதிராலே ஆண்டவருடைய கட்டளையின்படி நடந்தால் இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் என்கிறதான காரியம் அதுல இருக்கிறது. அதே நேரத்தில் நம்ம தொடர்ந்து மனம் தளராமல் தைரியத்தோடு கூட நாம் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் கட்டாயம் ஒத்தாசை தருவாருங்க. ஒரு முறை ஒனேசிமு என்கிறதான இறை பக்தன், அவன் எத்தனையோ தடவை ஆண்டவரிடத்துல கேட்டிருக்கலாம், இதோ முயற்சி செய்து ஜெபம் பண்ணி கொண்டே இருந்திருக்கலாம். உடனே அவனுக்காக பவுல் வந்தாரு. பவுல் வந்து அவனுடைய கடன்களை எல்லாம் அடைத்து, இனி நீ அன்பிலே கடன்படு, இனி தேவனுக்கு நீ கடன்படு ஆகவே என்று சொல்லி இவ்விதமாக கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை அளிக்கக்கூடியதான அந்த நேரம் அற்புதமாய் வந்தது. அதே போல நமக்கும் ஒரு அற்புதமான நேரம் வரும் இந்த காரியங்கள் எல்லாம் செய்யும் போது.